வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 9/7/2024 செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். எண்ணத்திற்கு காவலாக எண்ணத்தையே வைக்க வேண்டும். எண்ணத்தை ஆராய எண்ணத்தால் தான் முடியும் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று ஒரு பாடல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல உடலில் விண் உயிராக விரைந்து ஆற்றுங்கால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலில் உள்ள இன்பதுன்ப அனுபவம் உற்ற அனுபவம் சிந்தனை தெளிவு உடல் உள்ள மாற்ற முறைமுடிவு 10 ஒவ்வொன்றாய் புலன்கள் வழி விரைந்தாற்ற உடலளவில் நின்றாட்ட மனம் என்கின்றோம் ஓங்கி விண் பரமறிய அறிவென்கின்றோம் என்று சொல்றாங்க. இன்னொரு பாடல்ல தூக்கம் நாவரட்சி மூத்திரம் தும்மலோடு இருமல் வாந்தி தாக்கிடும் பசி கொட்டாயி தலைமுளம் ஏப்பம் சிக்கிலும் நோக்கி நீர் அபான வாய்வு நுவல் சுவாசத்தோடீரேர் தூக்குமார் வேகம் தன்னை சொசந்தான் அடக்கினானே என்று சாமிஜி இந்த 3 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? மனித தேவைகள் என்பது 3: பசி, தாகம், தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு, உடல் கழிவு வெளியேற்றம். இது பிற ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் தேவை என்பது பொதுவானது. மனிதர்கள் இந்த தேவைகளை அளவுமுறை காத்து வாழும்போது, அலட்சியப்படுத்தாம வாழும்போது அவர்கள் வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமா இருக்கும். மனித எண்ணமானது தோன்றும். அது 6 அடிப்படையில தான் எண்ணங்கள் தோன்றுது. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6 அடிப்படையில இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு எண்ணம் வந்தது என்று சொல்லி சொன்னா அது இந்த 6 அடிப்படையில தான் வருது. எண்ணம் அந்த உணர்வு வந்த உன்னையும் அதற்கான முயற்சி, தேவை, செயல், விளைவு, அனுபவம் என்ற இந்த பழக்க வழி எல்லோரும் நாம வாழ்ந்து வருகிறோம். ஆனா இந்த பழக்க வழியே வாழ்ந்து நாம நம்முடைய இறுதி காலம் வரையிலும் வாழக்கூடிய நிலை என்பது ஒன்று. அடுத்ததாக ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற நிலையில நாம விளக்கங்களுக்கு மாறி நாம வாடும்போது நம்மை நாம் சிறப்பாக அளவுமுறை காத்து வாழலாம். ஒவ்வொரு செயல்களையும் நாம அலட்சியப்படுத்தக்கூடாது, அளவுமுறை மீறக்கூடாது, மாறக்கூடாது, முரணாக அனுபவிக்க கூடாது, அளவுமுறை காக்கணும். அப்போ இந்த 14 செயல்கள்ல நாம இந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு தற்சோதனை செய்வோங்க. ஒரு பசி வருது. இந்த பசி வந்த உடனே தேவை உணர்ந்து பசி அந்த எண்ணத்தை உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் என்ற இந்த 7 பழக்க வழி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பசிக்கு உணவு, ருசிக்கு சாப்பிடக்கூடாது, இருக்குங்கிறதுக்கு சாப்பிடக்கூடாது. அளவு முறையான உணவு நாம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஜீரணமாகி நம் உடலுக்கு தேவையான ரச, ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிரம் என்ற 6 தாதுக்களை நமக்கு கொடுக்கிறது. அதே பல நேரங்கள்ல அளவுமுறை பழக்கத்தால, சூழ்நிலையால, பிறர்மன தூண்டுதலால, கருவமைப்பால அளவுமுறை மீறி மாறி பல நேரங்களில் நம்ம செயல்பட்டு அஜீரண கோளாறால நம்ம சிரமப்படுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுபோல நம்ம எல்லா செயல்கள்லையுமே உணர்வு வந்த உடனே இந்த பழக்க வழி வாழாம ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற அந்த விளக்கத்துக்கு நாம மாறி வாழும்போது நம்மை நாம் முழுமைப்படுத்திக் கொள்ளலாம். சாமி என்ன சொல்றாங்க? எண்ணத்திற்கு காவலாக எண்ணத்தையே வைக்க வேண்டும். எண்ணத்தை ஆராய எண்ணத்தால் தான் முடியும். நம்ம ஒவ்வொரு உணர்வு வந்த உடனே, ஒரு எண்ணம் வந்த உடனே நாம ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, முன் அனுபவம் என்ன. இப்ப பழக்கத்துக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்றோம். ஒரு ஃபங்க்ஷன் போறோம், 9 to 10 ஃபங்க்ஷன். அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஒரு 11:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வரோம். எப்பவுமே நார்மலா 1:30-2:30 மணிக்கு
2 to 2:30 நம்ம வீட்டுல சாப்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை சிறப்பா சமையல் பண்ணி வச்சிருக்கிறாங்க மற்றவர்களுக்காக. நாம அந்த பங்கன்ல சாப்பிட்ட அந்த உணவு இரவு கூட நம்மளால சாப்பிட முடியாது. அப்போ அந்த அளவுக்கு நாம நிறைவாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அந்த பழக்க வழி இந்த 2:30 மணிக்கு சாப்பிட்ற அந்த பழக்கத்தால நாம போய் மறுபடியும் நம்ம சாப்பிட்டு அஜீரண கோளாறால சிரமப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்றதுதான் அந்த தேவையை மீறி பழக்க வழி நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தி கொள்றது. இது போன்ற பல செயல்கள்ல நாம எண்ணம் வந்தவனே உணர்வு வந்தவனையும் ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற அந்த விளக்க நிலைக்கு மாறி நாம வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.